வணக்கம் சொந்தங்களே, மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்தை பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்த வீடு குடிப்புகள் ஏற்கனவே முடிஞ்சுது. இதில் சின்ன சின்ன வேலையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புகள் இருந்தபடியால் நாங்கள் இப்போ செய்து எல்லாமே முடிச்சு அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய தருணங்கள் கிட்டத்தட்ட 300 டிரைவே இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் மேலுக்கு பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் டபுள் ஸ்டோரி. இதே சைட்டுக்கு இந்த சைட் வந்து அப்படியே நேராக வந்திருந்தால் கதை வேறு. ஆனால் பிளானிங்கில் வந்து உள்ள கண்டிஷனின் பிரகாரம் இப்படி தான் கட்ட வேண்டிய நிலைமை. மேலே லொஃப்ட் செய்திருக்கிறோம், அந்த மாதிரி வந்திருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், லொஃப்ட் தெரியுது. முன்னால் 3 ஸ்கொயர் மீட்டரில் ஒரு போச் செய்திருக்கோம். போச்சின் ரூஃபை பார்த்திங்கன்னா தெரியுது, நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பிச்சில் தாண்டி இருப்போம். மற்றது வந்து பிளாக்கில் இந்த வீடு வந்து பிளாக்கில் ஃபுல்லாக முடிச்சிருக்கு. விண்டோக்கள் எல்லாமே பிடிச்சி ஒரு வேறு லெவலில் அந்த மாதிரி வந்திருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கேஸ் மீட்டரையும் வந்து நாங்கள் வெளியில் பூட்டியிருப்போம். எலக்ட்ரிக்கை கொஞ்சம் உள்ளுக்கு மூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வெளி வேலைகள் எல்லாமே வந்து ப்ரொமனண்ட்டாக முடிஞ்சுது. சைட்டுக்கு வந்து ஃபென்ஸுகளும் வந்து எல்லாம் போட்டு நல்ல இனியிலேன்ற ஒரு டைடியப்பாக அந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது. இனி ஒரு ஃபைனல் ஒரு க்ளீனிங்கோடு முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன செய்திருக்கோம்னு சொல்லி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட், வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம். ரைட், வாங்க இந்த வீட்டுக்குள்ளே, அதாவது புது வீட்டுக்குள்ளே நாங்கள் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாருங்கள், நான் இந்த இடத்துல நிற்கிறதுன்னு சொல்லி அப்படியே நேராக ஸ்டேர்ஸில் வந்து அப்படியே மேலே போகுது. இது சைட்டுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன். அப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கீழுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி, ஒரு ரூம் மாதிரி. இந்த ஆஃபீஸ் ரூமையும் இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு கபர்ட் வந்து எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி இருக்குது. ஒரு கொஞ்சம் மெஸ்ஸாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பின்னுக்கு வந்து கபர்ட் அடித்தபடி இருக்குது. ரைட், அப்படியே நீங்கள் இந்த ரூமுக்குள்ளால் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே டோர் இந்த இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதாவது இந்த இடம் இன்னொரு ஓப்பனிங்கான ஒரு இடம். ரைட், இனி இல்லைன்னு மெசிவான ஒரு ஓப்பனிங்கான ஒரு இடம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த வீட்டினுடைய அமைப்பு வந்திருக்குது. இந்த வீட்டை இப்போ நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். அதனுடைய ஃபைனல் டச் ஒர்க்குகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. முன்னுக்கு போச்சில் இருந்து கொண்டு அப்படியே நேராக வந்து இது லிவிங் ரூமுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகி கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு பாத்ரூம் இந்த இடத்துல. இந்த சைட் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக இது லிவிங் ரூம். சோஃபா கலர்கள் எல்லாமே வந்திருக்குது. கீழுக்கு வந்து அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் உரிய அமைப்பு. இப்போ ரைட், கீழையும் பார்த்தாச்சு, அதாவது வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. வேறு என்ன, இப்போ அப்படியே மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. வாங்க பாருங்கள், கதவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிளாஸை பாருங்கள், அங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியணும். ரைட், இப்போ அப்படியே உள்ளே போவோம். ரைட், இங்கே பாருங்கள் ஃபினிஷிங்க. இதுக்கு நீ வந்து பெயிண்டிங் வந்து கொடுக்க இருக்குது, கிளாஸில் கொடுத்துருக்குது. இப்போ அப்படியே நாங்கள் மேலே போகின்றோம். ரைட், லெட் மீ டேக் ஆஃப் த ஷூ பாப்பா. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படியால் அப்படியே மேலே வந்துட்டோம். இந்த ஸ்டேர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரியல் ஓக்கில் இது செய்திருக்கிறோம். அதுக்குரிய கலரையும் கொடுத்துருக்குறாங்க. சைட்டுக்கு வந்து கிளாஸில் ஃபினிஷிங் பண்ணி இருக்குது. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. வாங்க மேலே வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்படியே நீங்கள் வர்றீங்க, இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே வந்தால் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதாவது வந்து இது வந்து டபுள் ஸ்டோரி உள்ள சைடில் வந்து ஒரு நல்ல ஒரு அளவான பாத்ரூம் ஒன்று செய்திருப்போம். பாருங்கள், ஷவரை பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஒயிட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ஃபியூச்சர் வால் ஒரு வேறு கலரில் கொடுத்துருப்போம். வெள்ளையோட சேர்ந்த ஃபியூச்சர் வால். இங்கால சிங்க் இருக்குது. அதே மாதிரி அங்கால டாய்லெட் அளவான இதில் வந்து சரியான முறையில் அது வந்து அமைஞ்சிருக்கு. ரைட், இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்குரிய பாத்ரூம். ரைட், இது அதே மாதிரி நீங்கள் அப்படியே அந்த பாத்ரூமுக்கால வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் நேர இப்போ அப்படியே இது இன்னொரு ரூம். இது வந்து டபுள் ஸ்டோரி, அதாவது 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷனுக்கு மேலே உள்ள டபுள் ஸ்டோரியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து ஃபிட்டட் கபர்ட் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து ஃபிட்டட் கபர்ட் அடிச்சிருக்கு. இது உண்மையாக என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் மிக பிரியோசனம், பிரம்மாதம். எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன பியூட்டின்னு சொன்னால் சீலிங் இந்த ஹைட் வரைக்கும் இதை வந்து ஃபுல்லாக அடித்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ரூமின் கதவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல வடிவான ஒரு கதவு. அடிக்கடி சொல்லுவோம், குவாலிட்டி கம் வித் த பேக்கேஜ். ரைட், இப்போ இந்த லுக்கை பாருங்கள், இந்த ஓப்பனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எந்த பெரிய ஒரு ஓப்பனிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 1 2 3 4 ரூம் இருக்குது. உண்மையாக இதை விட வேறு என்ன வேணும்? இந்த லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் இருந்து கொண்டு இப்படியே நீங்கள் கீழே பார்த்துக்கொள்ளலாம்.
நல்ல ஒரு லே அவுட் வந்திருக்கு. மேலே இருந்து லைட்டிங்கும் வந்து நேச்சுரலாக விழுகுது. ரைட், அதே மாதிரி இப்போ இது 2வது ரூமுக்கு வரோம். 2வது ரூமுக்கு கொஞ்சம் வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. எனிவே இதுக்கும் ஃபிட்டட் கவர்ட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் விண்டோ, அளவான ரூம், நல்ல ஒரு அளவான அமைப்பில் இதுவும் வந்திருக்கு. இதுக்கும் ஏர்கோன் வந்து போட்டுறாங்க. ஸோ அது ரைட். அப்படியே நாங்கள் வெளியில் போனோம்னு சொன்னால் இனி மாஸ்டர் பெட்ரூம் அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுன்ற கபர்ட்டை பாருங்கள், எல்லா ரூமுக்கும் ஃபிட்டட் கபர்ட், ஃபுல் கம்ப்ளீட் ஃபிட்டட் கபர்ட் ஒயிட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதை விட வேறு என்ன பண்ண தாராளமான ஸ்டோரேஜ், என்ன ஹைட்டில் அடிச்சிருக்கு பாருங்கள். ஹேங்கராக இருக்கட்டும், ட்ரோவராக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குரிய இது 4 ட்ரோவர், இது எல்லாமே இதில் பியூட்டி என்னென்னு பாருங்கள். ஃபுல்லாக சீலிங், எந்த காலமும் க்ளீனிங் பண்ண வேண்டிய இஷ்யூக்கள் இதுகள் இருக்காது. நல்ல லைட்டிங் தாராளமாக வந்து வருது. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீட்டில் எதுவும் இல்லையேண்டு இல்லை, எல்லாமே ஃபுல்லாக அமைஞ்சு வந்திருக்குது. அதே மாதிரி இது 3வது ரூம். இந்த வீட்டில் இதில் இருந்ததில் 3வது ரூம் பாக்ஸ் ரூம்னு சொல்கிறது. அதை நாங்கள் சைட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் எடுத்திருப்போம். ஃபுல் எக்ஸ்டென்ஷன் இல்லை, சைட்டுக்கு ஒரு சின்ன ரிட்டர்ன் இருக்குது. ரைட், அந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்திருப்போம். இதுக்கும் வந்து இங்கே பாருங்க கபர்ட் அடிச்சிருக்காங்க. எப்படி அடிச்சிருக்கோம் சொல்லிட்டு பாருங்க. அதுக்குரிய அமைப்புகள் ஃபுல்லாக ஒவ்வொரு சின்ன ஸ்பேஸையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை எடுத்திருக்கு. உண்மையிலேயே நல்ல வடிவான அமைப்பு. நீங்களும் வீடு செய்கிறீங்கள், டசமே யார் செய்கிறன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் இப்படி கபர்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சொன்னால் வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, குறைந்த காலம், எதையும் கொண்டு போக முடியாது, கொண்டு வரவும் முடியாது. 4 வீடு இருந்தாலும் நீங்கள் இருக்க போகிறது ஒரு வீடு, அந்த வீட்லேயும் 4 ரூம் இருந்தாலும் நித்திர உள்ள போகிறதும் ஒரே ஒரு ரூம். அதனால் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் அமைச்சு கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், எங்களுடைய ஆக்கள், எங்களை சொந்தக்காரர் எல்லோரும் வந்து பாருங்கள், கபட்டுக்கு ஏறி வடிவாக தங்களுடைய ஸ்பேஸுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதை மாதிரி அமைத்து கொள்ளுங்கள். ரைட், இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். ரைட், இப்போ அப்படியே நாங்கள் மேலுக்கு லொஃப்ட்டுக்கு போகிறோம். சரிதாங்க, வாங்க லொஃப்ட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட், பாருங்கள் லொஃப்டிൻ്റെ உண்மையிலேயே அமைப்பு. இந்த இடத்துக்கும் வந்து இது வந்து சைட் டபுள் ஸ்டோரி, அதுக்குரிய இது மேலே 2 ஸ்கைலைட் வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல நேச்சுரலான வெளிச்சம் வருது. இது வந்து கதவை வாங்கி வெட்டி இந்த ஒரு வடிவுக்காக இந்த கதவிலேயே நாங்கள் செய்து கொடுத்து போட்டிருப்போம். ரைட், அப்படியே வாங்க மேலுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட லொஃப்ட்டை வந்து பார்க்குறீங்க. ரைட், லொஃப்ட்டு பாருங்கள். இந்த லொஃப்ட்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து ஹைட் வந்து பெரிய அளவில் காணாது, செய்யலாம், ஹைட் வந்து பெரிய அளவில் காணாமல் இருந்தது. அந்த லொஃப்ட்டை இப்போ எந்த அளவில் செய்து முடிச்சிருக்கோன்னு பாருங்கள். சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு லைட்டிங், 2 வீலக்ஸ் விண்டோ போட்டிருக்குது, முன்னுக்கு 2 ஸ்டோரேஜ் அஸ் யூஷுவல். அதுக்குள்ளே மெகா ஃப்ளோ, அதுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறோம். அந்த மெகா ஃப்ளோக்குரிய ஒர்க்குகள் நடந்து கொண்டு இருக்குது. அதை விட இந்த சின்ன ஒரு ஸ்பேஸுக்குள்ளே கபர்ட்ஸ் தாராளமாக காணும். இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லுங்க. ரைட், இங்கேயால இன்னொரு கபர்ட். ரைட், ஒவ்வொரு சின்ன ஸ்பேஸையுமே யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம். மிக பெரிய ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் இது. எலக்ட்ரிக் விண்டோ, அதே மாதிரி இங்கே பாத்ரூம். பாத்ரூம் பார்ப்போம். ஆன் ஸ்வீட். இந்த வீட்டு 3ம் பாத்ரூம், ஃபுல் பாத்ரூம், ஹாஃப் இல்லைன்னு பாருங்க எப்படி இருக்குது. நல்ல ஒரு அளவான ஷவர். இந்த ஷவருக்கும் அதே மாதிரியான டைல்ஸில் கொடுத்துருப்போம். நல்ல இனி இல்லைன்ற ஒரு நல்ல அளவில் நல்ல வடிவாக அந்த மாதிரி வந்திருக்குது. ரைட், இதுதான் இந்த லொஃப்டினுடைய அமைப்பு. ரைட், இது ஆன் ஸ்வீட் பாத்ரூம் இந்த லொஃப்ட்டுக்குள்ளே வருது. ரைட், பாருங்கள் இந்த ரூமை மூடினா இந்த ரூமை பூட்டி இருக்க பாருங்கள் எப்படி இருக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் இந்த அமைப்பு வந்து வந்திருக்குது. ஆகவே இதுதான் இந்த வீட்டினுடைய அமைப்பு. லொஃப்ட் கன்வர்ஷன், எக்ஸ்டென்ஷன், கிரவுண்ட் ஃப்ளோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் மிக குறைந்த காலப்பகுதியில் செய்ய முடித்தாங்க. ஆகவே இதே மாதிரியான அமைப்புள்ள வீடு உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு அதனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரே கூரையின் கீழே, அதாவது பிளானிங் பெர்மிஷன், ஆர்கிடெக்சர் டிசைன், பார்ட்டி வால் ஸ்ட்ரக்சர், பார்ட்டி வால் நோட்டீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், பிளம்பிங், எலக்ட்ரிசிட்டி, சேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன், கமர்ஷியல் அப்படின்னு சகல விதமான அனைத்தும். உங்களுக்கு இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இதை எங்கே போகிறது, இங்கே தொடங்குறது, எங்கே முடிக்கிறது, ஒரு கவலையும் வேணால் ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் எல்லாமே முடிந்துவிடும். நாங்களே உங்களுக்கு நின்று அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கையில் எடுத்து தருகின்றோம். ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். 075 08 64 78 64. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை, சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம்.